ஒன்று இருந்ததுன்னா நிறையா இருக்குமே. நீங்கள் இந்த இடத்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அதிகாலையில் வந்து பார்க்குறோம் நம்ம இன்னொரு நாளைக்கு. ஃபோட்டோ மட்டும் எடுத்து வைங்க. இந்த இடத்துல வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வைங்க. காலையில் வந்து பார்க்குறோம். அது காலையில் வரணும். போகல உங்கள் இந்த வழியாக போய் இந்த வழியாக போய் பார்த்துட்டு தான் போயிடுமா? எங்கே உங்கள் அந்த ஏரி அங்கே இல்லைங்க, அத்துப்படி ஆயிடுச்சுங்க. ம். அங்கே விஷ்ணுகாந்தி ஆகி போய் அத்துப்படி. இந்த இடத்துல இன்னும் நிறையா இருக்குது, நல்ல தழுவுன்னா கிடைக்கும். ஃபோட்டோ இது மட்டும் எடுத்து வைங்க. அப்படியே எப்படி வாங்க, இதாக பாருங்க, இதை பாருங்க, கேட்டுங்களா? இந்த வெள்ளை அது ரைட்டு தான். நீலம் வந்து 4 வட்டத்தில் வெள்ளையாக மாறுதோன்னு எனக்கு டவுட் ஆகுது. உங்கள் சந்தேகம். பால் வெள்ளை அங்கே உங்கள் இதில் பளிச்சுன்னு வெள்ளை. அது ஒரு நிமிஷம் இருங்க, இது டவுட்டு கிளியர் பண்ணிட்டு கேமரா பிடிங்க சொல்கிறேன். பிடிங்க, கரெக்டாக பிடிங்க, கரெக்டாக நேராக பிடிங்க. டவுட்டை கிளியர் பண்ணிடலாம். இது வெள்ளை தான். இது இதை பாருங்கள், வெள்ளைங்க இது. இதை பாருங்கள், நல்லா தெரித்து பாருங்கள். தெரித்தா? ஒரு பூ பாருங்க, பறிச்சே காட்டுறேன் பாருங்கள். இது வெயிலில் நமக்கு ஒரு கொஞ்சம் டவுட் கொடுக்குதுல்ல? ஆமாம். எப்படின்னா நாள் நீளமாகி 2வது 3வது நாளில் வெளுக்குறதுன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதிகாலையில் வந்து பார்த்தோன்னா கன்ஃபார்ம். ரைட்டு. இதே பாருங்கள், இதில் தான் நீளம் வெளுர் ஆகினே இருக்குது பாருங்கள். அதனால் 2-3 நாள் ஆகி வெளுர் ஆகுதான்னு எனக்கு டவுட்டு. காலங்கடையில் வந்தோம்னா இதை கண்டுபிடிச்சிடலாம். ஆமாம், அங்கே கிளியர். உங்கள் ஊரில் ஜென்மத்தில் இனிமேல் பார்க்க முடியுமான்னு சந்தேகம். சரி, இல்லை அந்த இடத்துல அதோட சரி. வாங்க.